ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே கோயிலில் போயிட்டு ரொம்பவே ஜாலியாக அங்கே இருக்கிற விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு கெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக. அது யார் அப்படின்னு பார்த்தா கருணா. ஸோ அவங்களும் இறங்கிடுறாங்க. வெற்றி, எனக்கு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ கருணா அப்படின்னு சொன்ன உடனே கருணா, ஸ்வேதா, அதுக்கப்புறம் மகேஷ், இவங்க 3 பேரும் சாமிக்கு விளக்கேற்றத்துக்காக, அதாவது பூஜை பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே சண்முகம், அதுக்கப்புறம் ராதிகா மேடம், குழந்தைங்க எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிடணும், பூஜை ஆரம்பிக்குவாங்க அப்படின்றதுக்காக. கரெக்டான டைமில் பூஜையை பார்த்து நமக்கு என்ன வேண்டுதலோ அதை வச்சா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இங்கே சண்முகத்துக்கிட்ட ராதிகா மேடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், இந்த கோயிலில் நம்ம எதை வேண்டிக்கிறோமோ அது நல்லபடியாக நடக்கும். அதுக்காக தான் நான் இப்போ உங்களை இங்கே வர வச்சு இங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. முதல்ல சாமிக்கு பூஜை பண்ணும்போது என்ன உங்களோட மனசில் தோணுதோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சண்முகம் நினைக்கிறாரு, நான் என்ன மேடம் பெருசாக வேண்டிட போகிறேன், அபி சுடரும் நல்லா இருக்கணும், சுடர் ஸ்கூலில் சேர்ந்து நல்லா படிக்கணும், அபி எப்படியாச்சும் வெளியில் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் முதல்ல அபியை பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சண்முகம் நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம், ஐயா நீங்கள் ஊர் மரியாதை ஏற்றுக்கணும், நீங்கள் ஊர் மரியாதை ஏற்றுனதுக்கப்புறமா சாமிக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஊர் பெரியவங்க கருணா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, வேணும்னா இந்த ஊர் மரியாதையை நம்ம மகேஷ்க்கு நாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட கேட்குறாங்க. இல்லை, அது எதுக்கு இப்போது, அவன் சின்ன பையன், அவன் பெரியவனானதுக்கப்புறமா எல்லா மரியாதையும் அவனுக்கு போகட்டும். இப்போது நீங்களே ஏற்றுக்கோங்க, உங்களுடைய கௌரவத்தை விட்டுட்டு நீங்கள் நிற்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கிறது இந்த கெத்து தான் உங்களுடைய சொத்தே, நீங்கள் முதல்ல இதை நீங்களே ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லட்டும். சரி ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. அப்போது ஊர் மரியாதையே இங்கே கருணாவுக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அட யாருடா இது, இவ்வளோ பெரிய ஆளா, ஊர் மரியாதை ஏற்றுக்கிற அளவுக்கு அவ்வளோ பணக்காரங்களா அப்படின்னு தான் இங்கே சரளா ஆச்சரியப்பட்டு கருணாவை பார்த்துட்டு இருக்காங்க. கருணாவுக்கு தெரியாது இவங்க அபியோட அண்ணன் ஃபேமிலி அப்படின்றது. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கருணா அப்படின்றது தெரியாது. ஸோ வெற்றி இவங்க கூட தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாத்தையும் ஊர் மரியாதை பண்ணிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது சுடர் அங்கே இருக்கிறது கிடையாது. ஸோ சுடர் அப்படியே இங்கே வெற்றியை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அங்கே போயிடுறாங்க. ஸோ சாமி கோயிலில் நின்றுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே தூரத்தில் வெற்றி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத சுடர் கவனிச்சுட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் போயிட்டு அவங்களோட கையை பிடிக்கிறாங்க. அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி உணர்வுகள் அவருக்கு வருது. கையை பிடிச்ச உடனே அவ்வளோ பாசம், அன்பு, என்ன நெருங்கின சொந்தம், ரத்த பந்தம் அவருடைய கையை பிடிக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. அப்படியே அதிர்ச்சியில் திரும்பி பார்க்குறாரு. சுடர் கையை பிடிச்சிக்கிட்டு வெற்றி தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க அமைதியாகவே இருக்காங்க. யார் கண்ணில் சுடர் பற்றக்கூடாது அப்படின்னு சண்முகத்துக்கிட்ட ராதிகா மேடம் சொன்னாங்களோ, அபியும் பயந்தாங்களோ, அவங்களுடைய கண்ணிலேயே இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப நாட்களாகவே பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. முக்கியமாக இந்த கோயிலில் இங்கே சுடர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் அந்த காஞ்சனாவும் இங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. கருணாவை பார்த்து அபிக்கு சுடர் பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. ஸோ இங்கே வேற கிளம்பி அவங்களும் வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே அவங்க எடுத்து வச்சுருந்த வீடியோவை இவங்க தான் சுடர் அபியோடைய பொண்ணு அப்படின்ற விஷயத்த கருணா கிட்ட காட்டினா, ஸோ இந்த கோயிலில் சுடர் இருக்காங்க, அதை கருணா பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அபி நினச்ச மாதிரி சுடரை என்ன வேணாலே அவங்க பண்ணலாம். ஆனால் அது எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இப்போது என்ன பாப்பா, நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சுடரை பார்த்த உடனே கேட்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாப்பா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் அங்கிள், நான் அன்னைக்கு மயக்கத்தில் இருந்தாலும் எனக்கு என்ன நடந்துச்சுன்றது ஞாபகம் இருக்குது. நீங்கள் தானே அன்னைக்கு என்னை காப்பாற்றுனீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெயிலில் நின்றுட்டு இருந்தப்போ எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, செப்பல் கால் சுடாமல் இருக்க கொடுத்தீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொன்னதும், என்ன பாப்பா நீ எங்கே இங்கே இருக்க தனியாக, நான் உன்னை கேட்டால் நீ என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. ஏன் அங்கிள், நான் தேங்க்ஸ் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்களா அப்படின்னு. சரி பாப்பா இருக்கட்டும், நீ எங்கே
இங்கே தனியாக வந்திருக்க அப்படின்னு வெற்றி கேட்டதும், நான் என் மாமா ஃபேமிலியோட இங்கே சாமி கும்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. அதோட நிறுத்திடுறாங்க. நான் இங்கே டிசி வாங்க ஜெயிலுக்கு போக வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சுடர் சொல்கிறது கிடையாது. ஓ அப்படியா பாப்பா, சரி நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு அங்கே பாருங்க தூரத்தில் நின்று என் மாமா ஃபேமிலி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அங்கிருந்து உங்களை பார்த்தேன்னா அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு போக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாப்பா, சரி உன் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் சுடர், உங்கள் பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உங்கள் பேர் வெற்றியா, உங்கள் பேர்லேயே வெற்றி இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாப்பா நல்லா பேசுகிற அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி அங்கிள் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்காக கை குலுத்திட்டு இருக்காங்க. அப்போது இங்கே வெற்றியை காணும் அப்படின்னு கருணா ஊர் மரியாதையை பண்ணிக்கிட்டு சாமி கும்பிடும்போது கவனிக்கிறாரு. வெற்றி அப்படின்னு கூப்பிடுவோம். இதோ கருணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாப்பா நான் சாமி கும்பிட போகிறேன் நீ வரியா அப்படின்னு. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. இப்போது இங்கே சண்முகத்தோட ஃபேமிலி அத்தனை பேருமே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வெற்றி சுடரை கூப்பிட்டுக்கிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு போகிறாங்க. என்ன பாப்பா உனக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கிள் பரவாயில்ல வேண்டாம், நம்ம சாமி கும்பிடலாம், நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க, நம்ம அடிக்கடிக்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போது அவங்க கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கும்போது வெற்றியும் அங்கே போய் நிற்கிறாரு. நின்று சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சுடருடைய மாமா, அதாவது அபியோடைய அண்ணன், அவங்கள பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சுடரமே போயிட்டு இங்கே சண்முகத்து பக்கம் நின்று சாமி கும்பிடுறாங்க. சுடர் சொன்ன மாமா இவங்க தானா, சுடர் இவங்க வீட்டில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது சுடருடைய மாமா இவருன்னா அபியோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது என்னுடைய பொண்ணா அப்படின்னு தான் இங்கே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகவும் சாமி கும்பிட்டுட்டு சுடர் நீ எங்கே போயிரு அப்படின்னு சண்முகம் சுடரை பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போது நடுவில் வந்து ராதிகா மேடம் வந்துடுறாங்க. வந்து இங்கே வெற்றியை மறைச்சிக்கிறாங்க. சுடர் கிளம்பலாமா, சாமி கும்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்கவும் மேடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நட சுடர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ சரளாவும் வெற்றியை கவனிக்கிறது கிடையாது, சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க அங்கே போகலாம், அந்த கடைக்கு போனால் கொஞ்சம் வளையல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. சுடர் போகும்போது தான் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ கேப்டன் அங்கிள் அங்கே தானே இருக்காரு, சாரி வெற்றி அங்கிள் அவரை மாமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலையா அப்படின்னு சுடாரு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி ஹெல்ப் பண்ணார்ல நமக்கு, மாமாவுக்கு கூட நாம் அவர் வந்தால் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடார் யோசிச்சுட்டு, மாமா நான் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு அங்கிள், அவரை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன்ல, அவங்க இங்கே தான் வந்திருக்காங்க அங்கிள், வாங்க நான் அவரை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், யார் சொல்கிற சுடர் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மற்றவங்க எல்லாருமே கேட்குறாங்க சுடர்கிட்ட. அதுவா அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க திரும்பவும். அப்போ வெற்றி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டு இவங்களுமே எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. சுடரை திரும்பி பார்த்துக்கிட்டே கிளம்பி போயிடுறாரு வெற்றி. அவருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அபியோடைய பொண்ணா எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒரு வேளை வேறு ஏதாச்சும் ஒரு தங்கச்சி இருக்குமா, இல்லையே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபிக்கு ஒரே அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியோ இவர் வந்து அபியோட அண்ணான்ற விஷயம் கருணாவுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா சத்தியமாக கோவப்பட்டிருப்பாரு அப்படின்னு தான் வெற்றி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அபியோட அண்ணன் இவர் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினச்சி அமைதியாக போயிடுறாங்க. ஒரு பயத்தோடையே வெற்றி வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தான் சுடர் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து நிற்க வச்சு பார்த்தா அங்கே யாருமே இருக்கிறது கிடையாது. சுடர் நீ யாரம்மா சொன்னால் இங்கே யாருமே இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லவும், இங்கே தான் இருந்தார் அந்த அங்கிள், எங்கே போனாருன்னு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லவும், சரி வா சுடர் இன்னொரு தடவை அவங்கள பார்த்தா நீயும் உன் மாமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, இப்போ நாம் கிளம்பலாம் டைம் ஆகுது, பூஜை முடிஞ்ச உடனே இப்போ நான் ஜெயிலுக்கு போய் உனக்கு டிசி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க.
இப்போ இந்த சமயத்துல காஞ்சனா இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்க இதுல கர்ணா யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு நாள் ஜெயில பார்த்தது அடையாளம் கூட சரியா தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இங்க யார்கிட்டயாச்சும் விசாரிச்சு பார்க்கலாம், கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயில்ல சரி இவங்களை கேட்டாதான் தெரியும், ஊர் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்னம்மா யார் நீங்கள் அப்படின்னு கேட்கவும் நான் ஜெயில் வார்டன் அப்படின்னு சொன்னதோ ஓ சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க கேட்குறாங்க. இல்லை இங்கே கர்ணான்றவர் அப்படின்னு சொல்லவும் ஓ கர்ணாயாவா இங்கே வந்திருக்காருமா அப்படின்னு சொல்லவும் ஆமாய்யா நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோ அங்கே பாருமா அங்கே பெரிய கார் நிற்குதுல்ல, அவங்க இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு அந்த காரில் ஏறி போகிறாங்க, போய் பாருமா அப்படின்னு சொன்னதும் சரிங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எங்கே அவங்க கிளம்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆக்சுவலி அங்கே கர்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெற்றி நீ இங்கே இருந்து கோயில் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ, நானும் ஸ்வேதா மகேஷ் 3 பேரும் பக்கத்தில் ரூம் புக் பண்ணியிருக்கோம், அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் இங்கே வரோம், நீங்கள் நின்று பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லதும் சரி கர்ணா நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வெற்றி மட்டும்தான் அங்கே நிற்கிறாரு, அவங்க வேற ஒரு காரில் கிளம்பி போயிடுறாங்க. அப்போது காஞ்சனா போயிட்டு அங்கே டக்குன்னு நிற்கிறாங்க வெற்றி முன்னாடி. இவங்கள பார்த்த உடனே வெற்றி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. அதாவது யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே கருணா அப்படின்னது. ஆமாம் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு மட்டும்தான் வெற்றி கேட்குறாரு. நான் கருணாவை பார்த்து தான் பேசணும், உங்களை பார்த்தா கருணா மாதிரியே தெரியலையே அப்படின்னு. இங்கே பாருங்க கருணா இங்கே இல்லை, கிளம்பி இப்போ தான் ரூமுக்கு கிளம்பி போனார், நான் வெற்றி அவரோட ஆள் தான், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லலாம், என்ன பேச போகிறீங்க நீங்கள், எதுக்கு நீங்கள் கர்ணாவை தேடிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நான் ஜெயில் வார்டன்னு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே மரியாதையே இல்லையா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. ஜெயில் வார்டனாக இருந்தால் எனக்கு என்ன, நான் எதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கர்ணாவுக்கு இருக்கிற பவருக்கு கர்ணா கூட வேலை செய்கிற எங்களுக்கு நாங்கள் என்ன உங்களுக்கெல்லாம் பயந்து போடணுன்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, கர்ணா யாரும் தெரிஞ்சு தானே பார்க்க வந்திருக்கீங்க, அப்புறம் அவருடைய பவர் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொன்னதும் சரி கோவப்படாதீங்க, நான் அவரை பார்த்து பேச தான் வந்தேன், அவர் திரும்பவும் எப்போ வருவார், இல்லை அவர் இருக்கிற ரூம் அட்ரஸ் தெரியுமா, நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு வெற்றிக்கிட்டே கேட்குறாங்க. இவ்வளோ பேசுகிறல்ல தெரிஞ்சால் போய் கண்டுபிடிச்சிக்கோ, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு வெற்றி சொல்லிடுறாரு. என்ன இவன் இவ்வளோ திமிர் பிடிச்சவனா இருக்கான், எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. பக்கம் போய் நின்றுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது, கர்ணாவை பார்க்க முடியாமல் மிஸ் ஆயிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே இவங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து கம்மல் வேணும்னு சொல்லிட்டு தியா ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது அவங்களுக்கு அபிக்கு அதாவது சுடருக்கு கிடச்சிருச்சுன்னு அவங்களுக்கு கோவம், அது வந்து வாங்கி தராங்க. கம்மல் வந்து உனக்கு இதில் நிறைய கம்மல் இருக்குது, எது வேணுமோ பிடிச்சி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் ஸோ ஜிம்மிக்கு நிறைய இருக்குது, அதில் செலக்ட் பண்ணி ஒன்று வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அப்போ மேடம் வந்து கேட்குறாங்க உங்கள் எல்லாருக்கும் விளையாடினது ஸோ இங்கே எல்லாம் வாங்கினது போதுமா, சரி ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே மேடம் எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே போகிறாங்க. நீங்களும் வாங்கிக்கோங்க சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு. சரி இப்போ போயிட்டு நான் ஜெயில் கொஞ்சம் தூரம் தான், நான் ஆல்ரெடி டாக்ஸி புக் பண்ணிட்டேன், அதில் போயிட்டு நான் ஜெயிலுக்கு போய் டிசியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களா இல்லை இங்கே கோயிலில் எழுந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா, பக்கம் தானே வீடு தெரியும்ல அப்படின்னு சொன்னதும் என்ன மேடம் சென்னையிலேருந்தே வீட்டு அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம், இங்கேருந்து வீட்டுக்கு போக மாட்டோமா, அதெல்லாம் போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னதும் சரி சண்முகம் அப்போ நீங்கள் பார்த்து குழந்தைங்களெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க, நான் கிளம்புறேன் எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலுக்கு போய் டிசியை வாங்குறதுக்காக சுடர்கிட்ட சொல்லிட்டு சுடர் பத்திரமா இரு சரியா, நான் போய் டிசியை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. மேடம் நானும் வரட்டுமா, அம்முவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவை தானே இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்டா ப்ளீஸ், நான் அபிகிட்ட பேசிட்டு வரேன், உன்னை சுடர் பார்க்கணுன்னு சொல்லி ஆசையாக இருக்கா அப்படின்னு. அவள் என்னைக்கு உன்னை பார்க்க டைம் கிடைக்குதோ உன்னை பார்க்கணுன்னு அவள் சொல்கிறாளோ அப்போ நான் உனக்கு பர்மிஷன் வாங்கி கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் ராதிகா மேடம் கிளம்பி போயிடுறாங்க.
அப்படி சுடர் வந்து சுடரோட ஃபேமிலியோட அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பசங்க 3 பேரும் விளையாடுறதுலலாம் ஆர்வமாக இருக்காங்க. விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால சரளா அங்கே போயிட்டு நெல்லில் உட்காந்துக்கிறாங்க. சண்முகம் அவங்க 3 பேரையும் ஜம்பிங்கில் அதுக்கப்புறம் ரங்கராட்டம் இந்த மாதிரி விளையாட்டுங்கள் எல்லாம் விளையாட வச்சுட்டு இருக்காங்க திருவிழாவில். இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஆச்சரியமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. தருண் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும், இதெல்லாம் ட்ரெயின் அங்கே பார்த்தியா அது வந்து ஜெயிண்ட் வீலர் அப்படின்னெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் புக்கிலலாம் படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன், இதெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. ஐயே இவ எது தான் பார்த்துருக்கான்னு தெரியல, எல்லாத்தையும் இப்படி வாயை பொழுந்துட்டு புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறா. இத்தனை வயசாயிடுச்சு, இன்னமும் இதெல்லாம் என்னன்னு தெரியல, இப்போ தான் பிறந்த குழந்தை மாதிரி எல்லாத்தையும் இப்படி வாயை பொழுந்து பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி இன்னமும் தியா சுடர் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க. அப்படி தான் நினச்சிட்டும் இருக்காங்க. அப்போதான் வெற்றி சுடரை பார்க்குறாங்க. சுடர் பார்த்து சுடர் பார்த்து பத்திரமா விளையாடு அப்படின்னு சண்முகம் இங்கே சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன இந்த பாப்பா வாய்க்கு 300 தடவை மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபியோடைய பொண்ணா, அபிக்கு குழந்தையே இல்லையே, அபிதான் ஜெயிலுக்கு போயிட்டாலே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காரு வெற்றி. என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாமல் ஜெயிலில் போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு. இல்லை கருணாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு கொன்னே போட்டுருவான், அவளை போய் நாம் எதுக்கு பார்க்கணும், அவளால் அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு, யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடரை பற்றி நினைக்காம அவரால் இருக்கவும் முடியல. ஆனால் சீப்போடா அப்படின்னு சொல்லிட்டு விடவும் முடியல. ரொம்பவே வந்து குழப்பத்திலே இருக்காரு வெற்றி வந்துட்டு. அதுக்கப்புறமா அப்படி விளையாடிட்டு திரும்ப இறங்கி வாங்க அந்த ட்ரெயினில் போகலாம், வேறு விளையாட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது, மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, எனக்கு போதும் மாமா, நீங்கள் வேணா தியாவையும் தருணையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ அத்தைக்கிட்ட போய் அங்கே உட்காரு, நாங்கள் போயிட்டு அங்கே விளையாடிட்டு வந்துடுவோம், சரியா போயிடுவலாம் அப்படின்னு. இங்கே பாரு சரலாம், சுடர் வரா, அவளை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி வா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அத்தை கூப்பிடுவோம். சுடர் அவங்க கிட்ட போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது வெற்றி இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க. அப்படி நோட் பண்ண உடனே அத்தை ஒரு நிமிஷம் வந்துடுறான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போயிடுறாங்க. ஏய் சுடர் எங்கடி போகிற, உன் மாமாக்கு என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னதும் அத்தை வந்துடுறான் அப்படின்னு போனதும், எங்கேயாச்சும் போய் தொலைட்டோம், இங்கே திருவிழாவிலே காணாமல் போனால் கூட நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மேடமுடைய ஊருக்கு வந்திருக்கோம், இங்கே வந்து திருவிழாவில் காணாமல் போனால் கூட நாம் தொலைச்ச மாதிரி இருக்காது, அவளே தொலைஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அமைதியாக விட்டுடுறாங்க. சுடர் மேலே அக்கறையே கிடையாது, நமக்கே காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துடுறாங்க. வெற்றிக்கிட்ட போய் திரும்பவும் நிற்கிறாங்க. அங்கிள், நான் உங்களை என் மாமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோன்னு என் மாமாவை கூட்டிகிட்டு வந்தேன்னா அதுக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டீங்க, வாங்க என் மாமா அங்கே தான் இருக்காரு, நீங்கள் வாங்க அவர்கிட்ட போகலாம், உங்களை நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் கேட்டுட்டு இருக்கவும் இங்கே வெற்றிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சுடர்கிட்ட தடுக்காமல் அதாவது போகாமல் இருக்கவும் முடியல. குழந்தைகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. பாப்பா அது வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல அங்கிள், ஒரு 2 நிமிஷம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து எபிசோடில் என்ன நடக்க போகுது, சண்முகம் வெற்றியை பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் சுடர் வெற்றி கூடவே போயிட்டுருக்காங்க. யார் கண்ணில் மேடம் பற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவனுடைய கண்ணிலேயே சுடர் பட்டுட்டாலே அப்படின்ற விஷயம் சண்முகத்துக்கு எந்த அளவுக்கு ஷாக் கொடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.